வைத்தியம் அனுப்பிச்சா வந்துடுவாருமா. எங்கள் பொதுக்குழுவில் இருக்கிறேன் நான். மதியம் 3 மணி பொதுக்குழு முடிச்சு 3 மணிக்கு நான் மதுரை ஆவின்ட்டேன்ருங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க, இப்போ எஸ்வி சேகரத்து கூட்டு வாய் எனக்கு தெரியாது, அவன் போகக்கூடாது திமுகவுக்கு. அப்புறம் சபாரம் அப்படி விடியமுறை காத்திரு பாய்கராஜ் படத்தில் வர மாதிரி ஒரே ஒரு இதுதான். அவர் ரூமுக்கு போகிறதுக்கு நான் இப்படி அவரை கிராஸ் பண்ணி சபாநாயகத்தில் முடிச்சு அலையக்கா தூக்கின்னு அவர் இட்டுன்னு வந்து பொதுக்குழுவில் விட்டு பொதுக்குழு அப்புறம் அம்மாவே வந்து எஸ்வி சேகருக்கு சாப்பாடு பரிமாற வச்சு தூக்கிட்டே வந்துட்டீங்க. நான் தூக்கினே வந்துட்டேன் அலேக்கா. எஸ்வி சேகர் எஸ்வி சேகர் வாயா பேசிக்கலாம், அம்மா நம்ம அம்மாயா நீ என்னையா நீ பாப்பானா பிறந்துட்டு நீ போலாமையா திமுகக்கு குல துரோகியா நீன்னு சொல்லி திட்டியா. நான் சொன்னாக்கா உனக்கு என்ன எதுவும் வந்தாலும் அம்மாட்ட பேசி உனக்கு மந்திரி பதவி கூட நான் வாங்கி தரேன் சொல்லி அங்கேருந்து அந்த வாசல்லேருந்து தூக்கிட்டு வந்தேங்க. ஓகே, அம்மா தான் சாப்பாடு பரிமாறினா. ஆமாம் ஆமாம், பொதுக்குழுவில் சேகர் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, வர முடியாது. அப்படி இல்லைம்மா நான் தொகுதி ஏதோ பார்க்க போனோமா ஏதோ சமாளிச்சாருன்னு வச்சுங்களேன். கூப்பிட்டு எல்லாரும் சத்தம் போட எஸ்வி சேகர் எது கொடுத்தாலும் மந்திரிலாம் கொடுத்து செய்யணும் அப்படின்ட்டு போ. ஏன்னா மரியாதையே இல்லை என்னை பாப்பான்னு என்ன ஒதுக்குறானுங்கம்மா. அவன் எஸ்வி சேகர் மகா நடிகை நினைச்சா அம்மா எது சொன்னப்பா அம்மா நான் பாப்பான்றதுனால என்ன எல்லாரும் ஒதுக்குறானுங்கம்மா. அதுல கோவம் ஆயிட்டாங்க. ஆமா அப்படியா பண்றான், நான் இருக்கிறேன் நீ போ எப்படின்னாங்க. யாரு? அம்மா. ஆமா நான் தான் கூட இருக்கிறேன். கிட்ட வந்து சாப்பாடு போட்டு பரிமாறி இட்டுன்னு வா வைத்தின்ட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் வந்து பூங்குன்ற மைண்டு. அதாவது யார் அமிச்சா யார் வருவான், இன்னாருக்கு இன்னாருன்னு பூங்குன்றதுக்கு தெரியும். வைத்தியம் போகாம நீ யார் போயிருந்தாலும் வந்திருக்க மாட்டான். செங்கோடையும் போயிருந்தாலும் வந்திருக்க மாட்டான், ஓபிஎஸ் போயிருந்தாலும் வந்திருக்க மாட்டான். யாரு? எஸ்வி சேகர். புரியுதா? அதனால அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் என்னுடைய விஷயத்தில் இந்த விஷயத்துல சொல்றது. எஸ்வி சேகர் ஓடினது தெரியும். இன்னைக்கு திமுக தானே அனிதாபி ஆயிட்டாரு. அவங்க அப்பா பேர் அந்த ரோடுக்கு வச்ச உடனே வெங்கட்ராமன் சாலைன்னு மாற்றி கொடுத்தோன்னா அப்படியே திமுகவோட அறுவரடியாக மாறிட்டார். இல்லைன்னா அன்றைக்கே மாறி இருப்பார் அவர். பார்த்தீங்களா? இதில் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து நான் அதிமுகவை விட்டு போகிறேன், நான் வந்து அதிமுக விட்டு ஓடி போய் திமுகவில் சேர்ந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வந்து இவரை தான் கூப்பிட்டு அம்மா சொல்லி போ வைத்தி நீ தான் போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னை தடுத்து அப்படியே தூக்கிக்கின்னு போய் அம்மாட்ட பொதுக்குழுவில் கொண்டு விட்ட மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. பாக்கி விஷயம் தான் கேட்டிங்களே. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, அந்த அதிமுக பொதுக்குழுக்கு எனக்கு அழைப்புதழ் வரலன்னும் போது பார்த்தேன், நமக்கு கூப்பிடாத இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்? இத்தனைக்கும் நம்ம எம்எல்ஏவை நம்ம பொதுக்குழுக்கு நியாயமாக கூப்பிடல, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு தலைமை கழகத்துக்கும் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவங்க கொஞ்சம் நக்கலா அப்படியா வரலையா சரி சார் அப்படின்னாங்க. சரிப்போ இவங்க தெரிஞ்ச மரியாதை அவ்வளோதான். நமக்கு மகாலிங்கமாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். நான் இன்றைக்கும் அந்த மாதிரி ஆளுன்னா நான் என்ன பண்ணிட்டேன், நாளைக்கு கிளம்பி நேராக